அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர்கள் மாநாடு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுடன் ஆளுநர் அதிகார மோதலில் ஈடுபடுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக ராஜ்பவன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன் வணக்கம். ராஜ்பவன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசின் பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தராக தமிழ்நாடு முதலமைச்சரே செயல்படுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அண்மையில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பில் அதுபோன்ற அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் துணைவேந்தரை தமிழ்நாடு முதலமைச்சரே நியமனம் செய்யலாம், வேந்தர் என்ற முறையில் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இனி வழங்கப்படும் என்ற அடிப்படையிலே உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பினை பிறப்பித்திருந்தது என்று சொல்லப்பட்டது. இதன் தொடர்ச்சியாகத்தான் துணைவேந்தர்களை அழைத்து தமிழக முதலமைச்சர் கடந்த வாரம் தலைமைச் செயலகத்திலே பேசியிருந்தார். என்றாலும் கூட தற்பொழுது துணைவேந்தர்களுக்கான 2 நாள் மாநாடு ஊட்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என்ற அறிவிப்பினை ஆளுநர் மாளிகை அதிரடியாக அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஆளுநர் மாளிகைக்கும் தமிழக அரசுக்கும் இடையே நீடித்து வரக்கூடிய அதிகார மோதலின் ஒன்றாகத்தான் ஆளுநர் துணைவேந்தர்களை அழைத்து மாநாடு நடத்தப் போகின்றார் என்ற செய்திகள் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் அதற்கு முழுவதும் மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகை தரப்பு அண்மையில் வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புடன் தொடர்பு படுத்தி தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே ஒரு அதிகார மோதல் இருப்பது போன்ற தோற்றத்தை சிலர் ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள். ஆனால் ஆளுநர் துணைவேந்தர்களை சந்திப்பது என்பது 2022ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறைதான். அந்த துணைவேந்தர் மாநாடு தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்பில் பல மாதங்களுக்கு முன்பாகவே அதற்கான பணிகள் தொடங்கும். இந்த துணைவேந்தர் மாநாட்டை நடத்துவதற்கான தயாரித்தல் பணிகள் அதற்கு முன்பாகவே தொடங்கிவிடும். எனவே 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலே உயர்கல்வி நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை ஆளுநர் சந்திப்பதும் அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுடனான உரையாடல் மூலமாக அடுத்த கட்டமாக மாணவர்களுக்கு வழங்கப் போகின்ற அந்த கல்வியின் தரம் குறித்த சில கலந்துரையாடல்கள் நடைபெறுவதும் வழக்கமானதுதான். எனவே ஆளுநர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டை தமிழ்நாடு அரசினுடைய அதிகார போட்டியின் விளைவாக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு போன்று நிகழ்ச்சி போன்று அதை மாற்றி காட்ட வேண்டாம் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிகார மோதல் எதுவும் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் மாளிகை தரப்புக்கும் இல்லை என்பதையும் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். துணைவேந்தர்கள் மாநாடு விவகாரத்திலே தமிழக அரசுடன் ஆளுநர் மாளிகை எந்த விதமான மோதல் போக்கிலும் இல்லை. இது ஆண்டாண்டு காலமாக, அதாவது 2022 முதல் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம்தான். முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்களுடன் துணை வேந்தர்களுடன் ஆளுநர் பேசுவது என்பது ஏற்கனவே இருந்து வரக்கூடிய நடைமுறைதான் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் பல மாதங்களுக்கு முன்பே தொடங்கி அந்த மாநாட்டினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், என்னென்ன பேரிலாக அந்த கருத்தாய்வுகள் நடைபெற வேண்டும், கருப்பொருள் என்ன என்பதையெல்லாம் அடையாளம் கண்டு துணைவேந்தர்களுக்கும் கல்வித்துறை மற்றும் தொழில்துறையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நிபுணர்களுக்குமான அந்த சந்திப்பாக துணைவேந்தர் மாநாடு நடைபெறும். எனவே கற்றல், கற்பித்தல், புத்தாக்கம், நிறுவனங்களில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த தன்மையை வளர்த்தெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுடன் கூடிய கல்வி பயிற்சியை மையமாக கொண்ட துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை சில அறிக்கைகள் அரசியல் திருப்பமாக மாற்றி சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்போடு தவறாக இணைத்து ராஜ்பவனுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான அதிகார போட்டியாக காட்ட முயற்சிப்பது துரதிருஷ்டவசமானது, அது அவதூறானது, அதில் எந்த உண்மையும் இல்லை என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து இந்த விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே துணைவேந்தர்கள் மாநாட்டை தமிழக முதலமைச்சர் நடத்தியிருந்தார். தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது. அதாவது மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும், தீர்மானத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது, 1 மாதத்திற்குள் ஒப்புதலை வழங்க வேண்டும், குடியரசுத் தலைவருக்கு அந்த தீர்மானம் சென்றாலும் உடனடியாக குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் உரிய உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது. எனவே ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த அதிகாரங்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய விதமாக ஏற்கனவே சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருந்த தீர்மானங்களுக்கு தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சரே இனி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பல்கலைக்கழகங்களுக்கான வேந்தராக செயல்படுவார். துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தையும் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வழங்கிவிட்டது. எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிறகு துணைவேந்தர்கள் தொடர்பாக ஆளுநர் இனி தலையிட முடியாது என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது நடைபெறக்கூடிய மாநாடு தமிழ்நாடு அரசுடனான அதிகார போட்டியின் விளைவாக நடத்தப்படுகின்றதா என்று கருத்துகள் பரவி வந்த நிலையில் அதை ஆளுநர் மாளிகை மொத்தமாக மறுத்திருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு முதலே இதுபோன்ற துணைவேந்தர் மாநாடு நடைபெறுவதும் நாட்டின் முக்கியமான பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள், உயர்கல்வியில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் உள்ளிட்டவர்களை வரவழைத்து அந்த மாநாட்டில் கல்வித்தரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசப்படுவதும் ஏற்கனவே இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம்தான்.
தற்போது உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு நீதிமன்ற தீர்ப்புடன் அதனை தொடர்புபடுத்தி ஆளுநர் மாளிகை அதிகார மோதலில் ஈடுபடுவதாக சொல்லப்படக்கூடிய செய்தி தவறானது, அவதூறானது என்ற கருத்தை ஆளுநர் தரப்பிலிருந்து ஆளுநர் மாளிகை வாயிலாக வெளியிட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.